Daily. Taste the Daily. அப்போது நீங்கள் சமாதானம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா நேச்சுரலி அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது அங்கே வந்துடும். அப்போ இவங்களுடைய அதிகாரம் அப்படின்றது போயிடும். அதுக்கப்புறம் காசு பார்க்க முடியாது. அதனால தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் சண்டை போட்டுக்கினே இருப்போம் அப்படின்னு. எத்தனை நாளைக்கு நீங்கள் சண்டை போடுவீங்க? இப்போது அமெரிக்கா வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை மூட போகிறோம்னு சொன்னாங்க. மூட போகிறோம்னு சொன்னோடனே ஒன்றா எல்லாம் குதிச்சாங்க. நாங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களாம் மூடுறீங்கன்னு. ஏண்டா ஈரான் மூடுவோன்னு சொல்லும்போது நீ வாயை மூடின்னு தானே இருக்க. இப்போ அமெரிக்கா மூடுறேன்னு சொல்லும்போது வந்து நிற்கிறேன். இப்போ ஈரான் வந்து சைனா ஆயுதத்தை வச்சு தாக்க போறாங்க. அதை சைனீஸ் ஃபைட்டர் ஜெட்டை வச்சு பாகிஸ்தான் எதிர்த்து இந்த பக்கம் அடிக்க போறாங்க. தமாஷா இருக்காது இப்படி ஒரு சினாரியோ வந்தது அப்படின்னா. இது இவங்க சொல்லிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் பார்த்தீங்களா ராஜதந்திரம். எதியா ராஜதந்திரம்? பிச்சைக்கார மாதிரி கூப்பிட்ட இடத்துலலாம் ஓடி போயிட்டு சேவகம் பண்ணிட்டு இருக்கிறான். இதுக்கு பேர் ராஜதந்திரமா? அசிங்கமா இல்லையா அவனுக்கு? ஈரானுக்கு ஏதோ இஸ்ரேலோட மட்டும் பிரச்சனைன்னு சொன்னா ஓகே, அங்க இருக்கிற அத்தனை நாடுகளோடும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அப்படி எந்த நாடுகள்? அதுதான் நான் கேட்கிறேன். சவுதி அந்த பக்கம் இருக்கிற எல்லாமே இஸ்லாம் அவங்க என்ன பண்றாங்க? ஈரான் என்ன பண்றாங்க? ஈரான் சவுதி என்ன பண்ணுச்சு? இப்போ அந்த போர் பிரச்சனையால அட்டாக் பண்றாங்க. இப்போ சவுதி தான் வந்து ட்ரம்ப்பை ப்ரெஷர் பண்ணி இவங்களை அடிக்க ஆரம்பிங்க அப்படின்னு கொல்ல சொன்னதே. எதுக்காக அப்படின்னா, நாங்க தான் இங்க வந்து கிங்கா இருக்கணும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளுக்கு நாங்க தான் வந்து தலைவராக இருக்கணும், நாங்க சொல்றதை தான் கேட்கணும், மிடில் ஈஸ்ட்ல நாங்க வச்சது தான் சட்டம். இதுதான் ஃப்ரிக்ஷனே ஆரம்பம் மற்ற நாடுகளுக்கும் ஈரானுக்கும். அதனால தானே நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஒன்று அப்படின்னு சொன்னால் மற்ற இஸ்லாமிய நாடுகள்லாம் குரல் கொடுக்குறாங்க. இப்போ ஈரானுக்கு ஒன்று அப்படின்னு சொன்னால் எத்தனை நாடுகள் குரல் கொடுக்குறாங்க? இன்னைக்கு வந்து நீங்கள் அணுகுண்டு கிடையாதுங்க, நாங்கள் பெருசாக மிசைல்லாம் வச்சுக்கல, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்க யாரும் பிரச்சனைக்கே வரப்போகுது கிடையாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், இஸ்ரேல் ஈரான் அமெரிக்க போர் கிட்டத்தட்ட வந்து லெபனான்ல இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே ஈரானில் போர் முடிஞ்சிட்டுனே சொல்லலாம். ஒன்றும் இப்போ அதை பற்றி பெருசாக எதுவும் இல்லை. வெற்றிகரமாக ட்ரம்ப் அவர்கள் வந்து சாதனை படைத்து விட்டார் ஒரு வழியாக. சொல்லுங்க, போர் நின்று விட்டதா இல்லை தொடருமா? இல்லை, அந்த சீஸ் ஃபயர் அப்படின்றது 21 22 முடியுது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதை நீட்டிப்பார்கள். இன்னும் சில ரவுண்டு பேச்சுவார்த்தை நடக்கும். இதில் அந்த ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டு கவுன்சில் IRGCன்னு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த சண்டை நிறுத்தத்திலையோ இல்லை சமாதானமாக போகிறதுலையோ எந்த விதமான உடன்பாடும் இல்லை. அதனால் அவங்க உள்ளுக்குள்ளே உட்காந்து குழப்பம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருக்கார், பெஷஷ்கியான் இருக்கார், மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, ஃபாரின் மினிஸ்டர் அவங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த அயத்துல்லா மொதாபா கமேனி இருக்கார். அந்த IRGC அப்படின்னு ஜனாதிபதின்னு ஒருத்தர் இருந்தாலும் அவர்கிட்ட அதிகாரம் கிடையாது. இந்த மொஜாபா கமேனி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட. அதுக்கப்புறம் IRGCயோட இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாகிஸ்தான் மாதிரி தான். மிலிட்ரி அப்படின்னா வெறும் மிலிட்ரி சர்வீஸ் பண்ணி அந்த இது மட்டும் கிடையாது, பல கான்ட்ராக்டுகளும் அந்த IRGC தான் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அதில் நல்ல காசு பார்க்குறாங்க. அதை விட்டுறதுக்கு அவங்க வந்து முன் வர மாட்டார்கள். அப்போது நீங்கள் சமாதானம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா நேச்சுரலி அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது அங்கே வந்துடும். அப்போ இவங்களுடைய அதிகாரம் அப்படின்றது போயிடும். அதுக்கப்புறம் காசு பார்க்க முடியாது. அதனால தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் சண்டை போட்டுக்கினே இருப்போம் அப்படின்னு. எத்தனை நாளைக்கு நீங்கள் சண்டை போடுவீங்க? இப்போது அமெரிக்கா வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை மூட போகிறோம்னு சொன்னாங்க. மூட போகிறோன்னு சொன்னோடனே ஒன்றா எல்லாம் குதிச்சாங்க. நாங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களாம் மூடுறீங்கன்னு. ஏண்டா ஈரான் மூடுவோன்னு சொல்லும்போது நீ வாயை மூடின்னு தானே இருந்த. இப்போ அமெரிக்கா மூடுறேன்னு சொல்லும்போது வந்து நிற்கிறேன். இதில் வேறு சொன்னாங்க பார்த்தீங்களா, சீனா. அவங்க வந்து சொன்னாங்க, சீனா என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் பிலாங்ஸ் டு ஈரான் அண்டு இட் இஸ் ஓப்பன் ஃபார் அஸ் அப்படின்னாங்க. அதாவது ஈரான் தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை கண்ட்ரோல் பண்ணுது, எங்களுக்கு எந்த தடையும் கிடையாது, நாங்கள் பாட்டுக்கு போவோம் வருவோம் அப்படின்னாங்க. போக முடியுதா? இப்போ ஏன் முடியல? போயிட்டு தானே இருக்கிறாங்க சைனா. எங்கே போகிறாங்க? இப்படித்தான் வந்து ஒரு டுபாக்கூர் பண்ணிட்டு இருக்காங்க. 13 கப்பல் அங்கேருந்து வந்திருக்குது, அமெரிக்கா வாணி கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னங்கால் பிடரியல் பட ஓடிவிட்டார்கள். இதில் ஈரான்லேருந்து வந்தது மட்டும் இல்லை, UAEலேருந்து ஒன்று வந்திருக்குது கப்பல்.
அது மென்தானால இது சம்திங் ஒன்று சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கு. ட்ரம்ப் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை மூடுவோம் அப்படின்னு சொன்னாலும் ஒட்டுமொத்தமாக மூடலை. அவர் சென்காமில் க்ளீனாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஈரான்லேருந்து வர்றது ஈரானுக்கு போகிறது அதைத்தான் நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் பிளாக்கேட் கிடையாதுன்னு. சரி, இது யூஏஇலான வருது அப்படின்னு பார்த்தா அது வந்து சாங்ஷன்டு ஷிப்பு, பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது. அதனால் பார்த்தாங்க, என்ன உன் மேலே தடை இருக்குது, நீ பாட்டு இங்கே வந்து இருக்கிற அப்படின்னாலும் அப்படியே திரும்பி போயிட்டு ஈரான் பக்கம் ஓடி போயிட்டாங்க அந்த ஷிப்பு. அது இந்தியாவுக்கு வரக்கூடிய கச்சா எண்ணெய் ஈரான்லேருந்து வந்ததெல்லாம் வரதானே செய்யுது. அது வந்துருச்சு, இனிமே வர்றது கஷ்டம். ஏன்னா அந்த ஈரான் ஆயிலுக்கு ஒரு வெய்வர் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா இந்த ஈரான் பிளாக்கேட் அப்படின்றது அவங்களுக்கு பணம் வருகின்ற வழிகளை மூடுவது அப்படின்றது. பணம் இருக்கவே தானே பண்ணிட்டு இருக்க, இது நம்பர் 1. பட் அதோட முக்கியமான அப்ஜெக்டிவ் சீனாவுக்கு போகின்ற எண்ணெயை நிறுத்துவது. சீனாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த சண்டை நடக்கும் போதும் அவங்க வந்து இந்த வெடிமருந்தெல்லாம் ஷிப்பில் ஏற்றி அனுப்பிச்சிருந்தாங்க ஈரானுக்கு. அதைத்தான் ட்ரம்ப் சொன்னார், இந்த ஆயுதம்லாம் அனுப்புகிற வேலை வச்சுக்காத அப்படின்னாரு. இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, அதில் சொல்லியிருக்காரு, நான் சைனா கிட்ட பேசினேன், அவங்க வந்து ஓகே நாங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. சைனா நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. சரி, நீங்கள் சொல்ல வேணாம், அனுப்புங்களேன், போய் சேர்ந்துருமா அது ஈரானுக்கு? ஏதாவது ஒன்று பதில் சொல்லணும் இல்லையா? போகாது, ஈரானுக்கு எதுவும் போக முடியாது, அங்கேருந்து எதுவும் வர முடியாது. இவ்வளோதான் மேட்ரு. தரை வழியாக பண்ணல ஈரான் டு சைனா எப்படி பண்ணுவீங்க? ஆப்கானிஸ்தான் வழியாக வந்து அப்படி. ஆப்கானிஸ்தான் வந்து இப்போ வெயிட் அண்ட் வாட்ச் இதில் இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானோட சண்டை நடந்துருக்குது. ரெண்டாவது, கப்பலில் அனுப்புறதுக்கும் பை ரோடு அனுப்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பயங்கர செலவு ரோட்டில் அனுப்புறதுனா. ரெண்டாவது, ஆப்கானிஸ்தானில் என்ன தங்க நாற்கர சாலையாக போட்டு வச்சுக்கிறாரு வாஜ்பாய் அங்கே. ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமே ஒத்து வராது, அது தெரியுமா உங்களுக்கு? பார்டரில் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க ஈரான். இந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து அந்த பக்கம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடுருவல்காரர்கள்னு சொல்லிட்டு சுட்டுகள் இருக்காங்க. அதே மாதிரி ஈரான் பாகிஸ்தான் மேலே வந்து குண்டு போட்டுக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணிக்கிறாங்க, வந்து சவுதி சொன்னாங்க, என்னப்பா ஏதோ டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்லாம் போட்டோம், எங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு நீ வரணும் இல்லையா? போயிட்டாங்களே. இல்லைங்க, எங்கள் ஆப்கானிஸ்தான் அடிக்கிறாங்க. அக்ரிமெண்ட்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எங்களுக்கு ஆபத்துன்னு நீ வரணும், உனக்கு ஆபத்து அப்படின்னா நீங்கள் வருவீங்களா? ஆறுதல் சொல்லுவோம், அவ்வளோதான். வாங்கிக்கிறீங்களா பணம், எவ்வளோ பணம் நாங்கள் வந்து பில்லியன் கணக்கில் கொட்டி குவிச்சு வச்சுக்கிறோம், அதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு. யூஏஇ என்ன பண்ணாங்க, சரி இவங்களை என்ன பண்ண, எப்பா 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட கடன் வாங்கினீங்க, கேட்டால் தோத்தரேன் அப்படின்னு தமிழை சொல்லியிருந்தேன், என் பணத்தை திருப்பி கொடுங்க. எங்கே போவாங்க பணத்துக்கு? உடனே சவுதி கட்டார்கிட்ட போனோடனே, அப்படியா சரி ரைட்டு நாங்கள் கொடுக்குறோம் அந்த பணத்தை, நீ அவங்க மூஞ்சியில் தூக்கி விட்டு எறிஞ்சிரு, பதிலுக்கு உங்கள் ஆளுங்களை அனுப்பு. 13,000 சோல்ஜர்ஸ் சவுதிக்கு போயிருக்காங்க. சைனா கிட்டேருந்து வாங்கினாங்க பாருங்கள் ஃபைட்டர் ஜெட்டு, அதையெல்லாம் எடுத்துக்கின்னு அங்கே போயிருக்காங்க. அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட்டோடவா உன்னுடைய சைனீஸ் ஃபைட்டர் ஜெட்டு? இப்போது ஈரான் வந்து சைனா ஆயுதத்தை வச்சு தாக்க போகிறாங்க, அதை சைனீஸ் ஃபைட்டர் ஜெட்டை வச்சு பாகிஸ்தான் எதிர்த்து இந்த பக்கம் அடிக்க போகிறாங்க. தமாஷா இருக்காது இப்படி ஒரு சினாரியோ வந்தது அப்படின்னா. இது இவங்க சொல்லிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் பார்த்தீங்களா ராஜதந்திரம். எதியா ராஜதந்திரம்? பிச்சைக்கார மாதிரி கூப்பிட்ட இடத்துலலாம் ஓடி போயிட்டு சேவகம் பண்ணின்னுக்கிறான், இதுக்கு பேர் ராஜதந்திரமா? அசிங்கமா இல்லையா அவனுக்கு? இது பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு 2-3 ரவுண்டு நடக்கும். ஆனால் தோல்வியில் தான் முடியுங்கிறீங்க? இல்லை, ஒரு சொல்யூஷன் வந்து தான் ஆன ரூபன். சரி, இன்னைக்கு வந்து ஈரான் அவங்களுடைய அந்த யுரேனியம் 60% என்ரிச் பண்ணி வச்சுருக்காங்க. கேட்டால் நாங்கள் வந்து நியூக்ளியர் பவர் சென்டர், அந்த புஷேர் அது இதெல்லாம் இருக்குது, அது வந்து ரஷ்யன் ஆப்ரேட்டட்னு வச்சுக்கோங்களேன். ட்ரம்ப் தான் கேட்குறாரு, உங்ககிட்ட ஆயில் கொட்டி கிடக்குது, நீங்கள் எதுக்கு நியூக்ளியர் எனர்ஜிக்கு போகிறீங்க அப்படின்னு. சரி, அமெரிக்கா கிட்ட கூட தான் வந்து ஆயில் கொட்டி கிடக்குது, அவங்களும் நியூக்ளியர் பவர் சென்டர் வச்சு இல்லையா, அது வேறு விஷயம். என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய அந்த அணு நிலையத்துக்கு யுரேனியம் வேணும் அப்படின்னு சொன்னால் 3 to 5% என்ரிச் பண்ணால் போதும். இதுதான் வந்து அந்த அணு உலையில் யூஸ் பண்ணுற யுரேனியம் அப்படின்றது 2 ஐசோடோப் இருக்குது, 235, 238 அப்படின்னு. இதில் அந்த 238 அப்படின்றது தான் வந்து நிறைய இருக்கும் அந்த யுரேனியம் ஓரில். அந்த 235 அப்படின்றது 0.7% தான் இருக்குது. எவ்வளோ? 0.7, 1% கூட இல்லை அந்த யுரேனியத்தில். ஸோ அதை வந்து என்ரிச் பண்ணி அந்த 0.7, 1% இருக்கிற யுரேனியம் 235 அதுதான் வந்து செயின் ரியாக்ஷனில் யூஸ் ஆகும். அதை 5%க்கு ஏற்றுறது அப்படின்றது தான் என்ரிச்மெண்ட் அப்படின்னு. இவங்க 60% பண்ணி வச்சுருக்கானுங்க.
இவங்க தான் கேட்குறாங்க. நியூக்ளியர் பவருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 60% தேவையாவனுங்க, 5% தானே. நீ 90-95% என்ரிச் பண்ணியானா நீ குண்டு பண்ணுவ. அதுக்காகத்தானே பண்ணிட்டு இருக்க. அவங்க வச்சுக்க கூட வேண்டாம்னு நம்ம எதுக்கு சொல்லணும்? கரெக்ட். இது நியாயமான கேள்வி தான். இதை நானும் ஏற்றுக்கிறேன். ஏன்னா இந்தியா அணுகுண்டு வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம அணுகுண்டு தயாரிச்சோம். ஆனால் நாம் சொல்லப்போனால் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு நாட்டுக்கு எதிராகவும் நாங்கள் அணுகுண்டை முதலாக யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நாமளாக ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க அணுகுண்டு தயாரிச்சிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் அடுத்த பட்சம். இஸ்ரேலை மேப்பிலேருந்து தூக்குவோம். இல்லை அது ஓகே, ஆரம்ப கட்ட காலத்தில் சொல்லிக்கலாம். இப்பவும் அதான் பேச்சுவார்த்தை சொல்லிட்டு இருக்காங்களா, நான் இஸ்ரேலுக்காண்டி தான் நாங்கள் அணுகுண்டு இதுக்காண்டி தான் வச்சுருக்கோம் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. வேறு எதுக்காக வேண்டிய சவுதிக்கு மேலே போகிறதுக்கா? இல்லை இந்த 10 கோரிக்கை 10 அம்ச கோரிக்கைகள் எதுவும் இருக்கா? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அணுகுண்டு தயாரிக்கிறது அப்படின்றது எப்படி சவுதி, பஹ்ரைன், கட்டார், யுஏஇ, துபாய், ஓமனு இது மேலே போடுறதுக்கா தயாரிக்க போகிறீங்க? நீங்கள் இந்தியாவோட நிலைப்பாடு தான், எங்களை முதல்ல தாக்குனா நாங்கள் அட்டாக் பண்ணுறது நாங்கள் வச்சுருக்கோம் தற்காப்பு. நமக்கு பிரச்சனை என்னென்னா, சீனா ஏற்கனவே நம்ம நாட்டு மேலே படையெடுத்து வந்திருக்காங்க. நேரு காலத்தில் வந்து ஏராளமான பகுதிகளை ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. அதை நேரு பண்ண தப்பு. அவங்க ஒரு அணுகுண்டு வைத்திருக்கின்ற ஒரு பவர். இந்த பக்கம் பாகிஸ்தான் நமக்கு முன்னாடியே அவங்க அணுகுண்டு, நமக்கு முன்னாடியேன்னு சொல்ல முடியாது, அவங்களும் அணுகுண்டு தயாரித்து வச்சுருந்தாங்க, வெளில சொல்லலை. அப்போது 2 பக்கமும் ஹோஸ்டைல் நெய்பர்ஸ், நியூக்ளியர் பவர்ஸ். அப்போ நாம் என்ன பண்ண முடியும்? புறாவை பறக்க விட்டுன்னு இருக்க சொல்கிறீங்களா? அதனால் நாம் தயாரித்தோம். இன்னைக்கு ஈரானால தான் ரூபன், இப்போது அந்த கேமராமேனுக்கும் உனக்கும் பிரச்சனை அப்படின்னா ஓகே, கேமராமேன் மேலே தப்புன்னு சொல்லலாம். இல்லை அது இவனுக்கும் உனக்கும் பிரச்சனைனா ஓகே, அவன் மேலே தப்புன்னு சொல்லலாம். இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் உன்னோட பிரச்சனை அப்படின்னு சொன்னால் தப்பு அவங்க மேலே இல்லை, உங்கள் மேலே தான். ஒத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி ஈரானுக்கு ஏதோ இஸ்ரேலோட மட்டும் பிரச்சனைன்னு சொன்னால் ஓகே, அங்கே இருக்கிற அத்தனை நாடுகளோடும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அப்படி எந்த நாடுகள்? அதுதான் நான் கேட்குறேன். சவுதி, அந்த பக்கம் இருக்கிற எல்லாமே இஸ்லாம். அவங்க என்ன பண்ணுறாங்க? ஈரான் என்ன பண்ணுறாங்க? ஈரான் சவுதி என்ன பண்ணுச்சு? இப்போ அந்த போர் பிரச்சனையால அட்டாக் பண்ணுறாங்க. சரி, இப்போது சவுதி தான் ட்ரம்ப்பை ப்ரெஷர் பண்ணி இவங்களை அடிக்க ஆரம்பிங்க அப்படின்னு கொல்ல சொன்னதே. எதுக்காக அப்படின்னா, நாங்கள் தான் இங்கே கிங்காக இருக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறா? ஈரான். அவங்க இருக்க இடத்துல, அவங்க நாட்டில் அவங்க இருக்க இடத்துல ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளுக்கு நாங்கள் தான் தலைவராக இருக்கணும், நாங்கள் சொல்கிறத தான் கேட்கணும். மிடில் ஈஸ்டில் நாங்கள் வச்சது தான் சட்டம். இதுதான் ஃப்ரிக்ஷனே ஆரம்பம். மற்ற நாடுகளுக்கும் ஈரானுக்கும் யாரோடையும் ஒத்து போகிறது கிடையாது. புரியுதுங்களா? அதனால தானே நான் ஒன்று கேட்குறேன். இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு 1 அப்படின்னு சொன்னால் மற்ற இஸ்லாமிய நாடுகள்லாம் குரல் கொடுக்குறாங்க. இப்போ ஈரானுக்கு 1 அப்படின்னு சொன்னால் எத்தனை நாடுகள் குரல் கொடுத்தாங்க எனக்கு சொல்லுங்கள். ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? ஏன் யாரும் பண்ணல? காரணம் என்னன்னா, அதே நேரத்தில் எதுக்கும் இல்லையே வரேன். அந்த ஓஐசியை பெரும்பாலும் கண்ட்ரோல் பண்ணுறது சவுதி அரேபியா. இவங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் தான் அப்படின்றாங்க. இதுதான் இஷ்யூவே. ஸோ ஈரானால் எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னு ஆகிப்போச்சு. அடுத்தது ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு அந்த அணு உலைக்கு வேணும், அவ்வளோதானே, லைஃப் டைம் ஃப்ரீயாக நாங்கள் சப்ளை பண்ணுறோம் என்ரிச்டு யுரேனியம், நீங்கள் காசே கொடுக்க வேணாம். நாம் கனடா கிட்ட வாங்கலாமா, ஆஸ்திரேலியா கிட்ட வாங்கலாமா அப்படின்னு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஃப்ரீயாக கொடுக்குறேன் நான், லைஃப் டைம் கேரண்டின்றாரு. சும்மா அமெரிக்கா கொடுக்குமா? ஏதோ எதிர்பார்க்குறாங்க, தரேன்றாங்க. நான் பதிலுக்கு அவன் என்ன எடுப்பான்? நீ அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது, அவ்வளோதான். அதோட விட்ட பரவாயில்லையே, எண்ணெய் வளங்களில் நாங்கள் தான் கால் விட்டுருவோம். இது கிடையாது. சரி, அவங்களுடைய கோரிக்கை ஆர் கண்டிஷன்ஸ் இந்த என்ரிச்மெண்ட் அப்படின்ற வேலைக்கே போகாது. ஏன்னா நாங்கள் உனக்கு யுரேனியம் சப்ளை பண்ணோன்னா நீ அதை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே வாங்கி நீ பாட்டுக்கு ரியாக்டரில் யூஸ் பண்ண வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அந்த மிசைல், நீ பாட்டுக்கு சும்மா உன் இஷ்டத்துக்கெல்லாம் மிசைல்லாம் தயாரிச்சுட்டு இருக்காது. ஏன்னா இந்த மிசைலை வச்சு நீ அவங்கள தான் அடிக்க போகிற. நீ மிசைல் தயாரிக்க இவங்களுக்கு பயம். இவங்க பயத்தில் என்ன பண்ணுவாங்க, அவனை முழுசாக வளர விட கிடந்து போடுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையே வேணாம், அதனால அந்த பக்கமே போகாது. சரி, ஈரானை இது வரைக்கும் எத்தனை நாடுகள் அட்டாக் பண்ணியிருக்கு சொல்லுவாங்க. ஈராக்கு பிரச்சனை வந்தது, கிட்டத்தட்ட 8 வருஷம் அந்த சண்டை ஓடிச்சு. அந்த சண்டையின் போது ஈராக்குக்கு சப்போர்ட் பண்ணது அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள். ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணது யார் சொல்லுங்க? யாரு? இஸ்ரேல். ஆச்சரியமா இருக்குல்ல? அந்த காலகட்டத்திலேயே ஒரு வருஷத்துக்கு $500 மில்லியன் அளவுக்கு அவங்க ஆயுதங்கள் அதெல்லாம் சப்ளை பண்ணாங்க. இஸ்ரேல் ஈரானுக்கு சப்ளை பண்ணாங்க. அந்த ஈரானை தான் மேப்பிலேருந்து தூக்குவோம்னு நீங்கள் சொல்லி நிற்கிறீங்க.
எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்குதா இதெல்லாம்? ஆனால் இதுதான் சரித்திரம். இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இன்னைக்கு வந்து நீங்கள் அணுகுண்டு கிடையாதுங்க, நாங்கள் பெருசாக மிசைல்லாம் வச்சுக்கல, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்க யாரும் பிரச்சனைக்கே வரப்போவது கிடையாது. ரூபன், நான் தான் இங்கே தாதாவா வரணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று, மற்றவங்கள விட நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். 10 பேர் வந்தாலும் தூக்கி போட்டு அடிக்கிறவன் தான் தாதாவாக இருக்க முடியும் சினிமா இலக்கணம் படி. இல்லையா, உங்ககிட்ட ஏராளமாக பணம் இருக்கணும், நீ வந்து ஒரு 10 பேரை எப்பவும் சுற்றி வச்சுக்கணும். ரைட்டா? ரெண்டுமே இல்லாமல் நீ தாதாவாகணும்னா என்ன பண்ணணும்? நீயா ஒரு சினிமா எடுத்து தாதான்னு சொல்லிக்க வேண்டியதுதான். கரெக்டா? இப்போது மிலிட்ரி ஸ்ட்ரென்த் அப்படின்றதும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சார் இவ்வளோ மிசைல் வச்சுருக்காங்களே, அது பண்ணியிருக்காங்களே அப்படின்னா எல்லாம் எந்த மூளைக்கு? அமெரிக்காவோட மைட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் நிற்காது. ரூபான் நீங்கள் சொல்லலாம், அது எப்படி சார் அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஆடணுமா அப்படின்னு. இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி இருக்க ஒரே நாடு ரஷ்யா. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அமெரிக்கா கண்டிஷன் போடுறாங்க இந்த உக்ரைன் வாருக்கு அப்புறம். இது பாரு, நீ ஆயில் விற்கலாம், ஆனால் $60 மேலே ரேட்டு விற்கக்கூடாது. சரின்னு கேட்டுக்கிட்டாங்களா? கேட்டுக்கிறாங்கல்ல ரஷ்யா. அவங்க என்ன சொன்னாங்களா? என்ன நான் ஆயில் விற்கிறேன், அவன் வாங்குறேன், நீ யாரா ரேட்டு வைக்கிறதுன்னு கேட்டாங்களா? ஏன் திருப்பி கேட்க முடியாது அவங்கள? அதுதான் விவேகம் அப்படின்றது. சும்மா உதார் விட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அந்த $60 கண்டிஷன்லாம் கிடையாது. மார்க்கெட் ரேட்டோட மேலே வச்சு விற்றுனுக்கிறாங்க. வேற நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல, அதுக்கு சாங்ஷன்ஸ் இருக்கு. அதை வந்து 40% டிஸ்கவுண்ட்ல குத்துனுக்கிறாங்க ரஷ்யா. இதுக்கு என்ன சொல்றீங்க? அமெரிக்கா நீ யார் என் மேலே தடை போடுறதுன்னு கேட்டாங்களா? சரி, எனக்கும் ஒரு காலம் வரும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாயை மூடிட்டு இருந்தாங்கல்ல. ரஷ்யாவால் முடியும், அவங்க கிட்ட சக்தி இருக்கு. ஆனாலும் இந்த வெட்டி உதாரெல்லாம் இங்கே வந்து தேவையில்லை. ட்ரம்ப் மாதிரி நான் வந்து லொடன்னு பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துனே போயினேக்கிறேன். டெய்லி ஒரு சிட்டியை பிடிச்சினேக்கிறேன், ஒரு கிராமத்தை பிடிச்சினேக்கிறேன் உக்ரைனில். இவங்க ஈரானெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வரும்போது உக்ரைன் ஒரு நாடே இருக்காது, பாதி தான் இருக்க போகுது. அப்போ பார்த்துக்கலாம், நமக்கு காரியம் தான் முக்கியம்னு சைலண்ட்டாக வேலை பார்த்துனுக்கிறாரு. இது போப் லியோன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது வந்து தேவையற்ற செயல். ட்ரம்ப் கடுமையாக சாடி இருக்கிறாரு. ட்ரம்ப் அதுக்கு பதில் கொடுத்துக்கிறாரு. பார்த்தீங்கல்ல, இப்போ அவர் வந்து ஒரு நாட்டினுடைய தலைவராக பேசுகிறாரா இல்லை மத தலைவராக பேசுகிறாரா? முதல்ல அதை சொல்லுங்க. அது வாட்டிகன் ஒரு நாடு தான், ஆனாலும் மத தலைவராக பேசியிருக்கிறாரு. சரி, அப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து மொஜாபா கமேனி அவரும் மத தலைவராக பேசுகிறாரு. அப்புறம் என்ன, இஸ்ரேலை அழிப்போன்ட்டு அன்னைக்கு கொமேனி சொன்னார், அவரும் மத தலைவராக தான் பேசினார். அதையும் ஓகேன்னு சொல்லுவீங்களா? உன்னே ஹிட்லருக்கு அந்த காலத்தில் யார் சப்போர்ட் பண்ணுது அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அதுக்கு போப்பு சரியாக பதில் குத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் ஏதோ சொல்லிக்கிறாங்க, அவங்களுக்கு சரியாக பதில் குத்துக்கிறாரு. இதெல்லாம் போயிட்டு இருக்குது. இப்போது நீங்கள் சொல்கிறீங்களே வந்து இதெல்லாம் தவறு, இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது. ஃபார் தட் மேட்டர் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஃப்ரான்ஸில் சொல்லியிருக்காங்க, ஜெர்மனியில் சொல்லியிருக்காங்க, அதான் அவர் சொல்கிறார். இட்டாலியன் பிரைம் மினிஸ்டரும் சொன்னார், அதான் அவர் சொல்கிறார். சரி, ஈரான் அணுகுண்டு தயாரிப்பாங்க, 4000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டருக்கு மிசைல் தயாரிப்பாங்க, அப்புறம் அவங்களெல்லாம் மிரட்டுவாங்க, பரவாயில்லையா? அப்போ என்கிட்ட தானே வருவீங்க எல்லாரும். இன்றைக்கும் நேட்டோன்னா அமெரிக்காவை நம்பி தானே நேட்டோ இருக்குது. அமெரிக்கா இல்லைன்னா நேட்டோ எங்கே இருக்குது? நீங்கள் நேட்டோலேருந்து வெளில போனோன்னா அமெரிக்காவுக்கு தான் அப்ளிகேஷன் கொடுக்கணும். அமெரிக்காவே வெளில போனோன்னா வத்தி போன நதியெல்லாம் வத்தாத கடலை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த கடலே வத்தி போயிட்டா மாமா. சரி, இப்போ ட்ரம்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ இது எப்படி பார்க்கறது? சண்டை லூஸுங்கிறாங்க, பைத்தியங்கிறாங்க. அவரை பாருங்க, நீங்க எப்படி கேட்குறேன், உங்க நிலைப்பாடு ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் கரெக்டு தான்பா, அவர் செய்து கரெக்டு தானே? கரெக்டா இல்லையான்னு சொல்லலை, அந்த சண்டையை அவர் சரியா வழி நடத்திட்டு போகிறார். ஈரானுக்கு கொடுக்குற ஆஃபர் கரெக்டா இருக்கு, இவ்வளவுதான். அவர் பண்ணது சரியா தப்பான சண்டை போடுறதுன்றது ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லா நேரத்துலையும் அமைதி புறாவை பறக்க விட்டுட்டு இருக்க முடியுமா? இப்போ அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்னு பண்ணோம். சார் சண்டை போடுறது தப்புன்னு சொன்னீங்களே, அப்போ இந்த சண்டை சரியான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது? எந்தெந்த நேரத்தில் சண்டை போடணுமோ அந்த நேரத்தில் நாளைக்கு இன்னைக்கு ஈரானுக்கு நடந்தது, நாளைக்கு அமெரிக்காவால், ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய நாடு இந்தியா முதல் இடத்துல இருக்குது, இப்போ வந்துட்டு இருக்குது. பிரச்சனை எந்த நேரத்தில் நமக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் ஆர்எஸ்எஸ் வந்து தடை செய்யணும்னு சொல்லி அமெரிக்காலேருந்து ஒரு அது அப்பப்போ அவங்க அது மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அமெரிக்காவால் இந்தியாவுக்கு பிரச்சனை வருதுன்னா அன்னைக்கும் நம்ம இப்படி தான், அவர் கரெக்டாக ஆஃபர் கொடுக்குற, அதை வாங்கிட்டு போகிறதா நமக்கு நல்லது அப்படின்னு நம்ம பேசுவோமா என்ன? இந்தியாவுக்கு எது நல்லதோ அதைத்தான் பேசணுமே தவிர இல்லை. அப்போ அந்த நேரத்தில் எப்போ அமெரிக்காவோட நம்ம சண்டை போட முடியாது, அதனால் நம்ம வந்து அவன் சொல் பேச்சை கேட்டுக்கிறது நமக்கு இந்தியாவுக்கு நல்லது அப்படிங்கிறத நம்ம பேசுவோமா என்னன்னு கேட்டேன்.
சரி, நாளைக்கு அமெரிக்கா வந்து சண்டைக்கு வராங்க அப்படின்னு வச்சுப்போம். ஹைப்போதெட்டிக்கலாக நான் சொல்கிறேன். என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க நீங்கள்? காலில் விழுந்துடணுமா என்ன? காலில் விழணும்னு சொல்லலை, அந்த சண்டை வராமல் தடுக்கணும். அதுக்கு என்ன சண்டை போடக்கூடாது, பதிலாக அடி கொடுக்கக்கூடாது. ரூபன், நான் ஒன்று கேட்கவா? இப்போ நீங்கள் போகிறீங்க, எதிர்க்க வந்து அந்த WW ராக் இருக்கார் தெரியுமா, அவங்க கிட்ட வந்து வம்பு சண்டை எடுக்கிறாரு. நம்மளை கேனப்பே நினச்சிக்கிட்டாங்களே. ராக் வந்து உங்களை இந்த சினிமாலாம் வராருல்ல, ஹீரோவாக நடிக்கிறாரு ராக்கு, அவரு உங்களை சண்டைக்கு எடுக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரூபன்? சொல்லுங்களேன், என்ன பண்ணுவீங்க? யோசிக்கிறீங்கல்ல, டக்குன்னு வரமாட்டதுல. அவையார் சார் அவன் ராக்கு அப்படியே ஓங்கி ஒரு குத்து விடுவோன்னு உங்கள் வாயில் வருதா? 10 அடி அடிச்சா ஒரு அடி அடிப்பேன். ஒரு அடி அடிப்பீங்க, 10 அடி வாங்குவீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் எத்தனை நாள் ஆஸ்பத்திரியில் இருப்பீங்க? அந்த நிலைமையில தான் இந்தியா இருக்கா என்ன? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் வந்து இந்த மாதிரி பியூர்லி ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷனில் நான் பேசுகிறேன், புரியுதுங்களா? இப்போ நான் கேட்குறேன், ரஷ்யாவையே வந்து இப்போ கியூபா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, கியூபாக்கா இல்லை வெனிசுவேலாக்கான்னு தெரியல, டேங்கர் போச்சுங்க, ரஷ்யாவோட டேங்கர் சீஸ் பண்ணிட்டாங்க அமெரிக்காவில். சும்மா இருந்தாங்க ரஷ்யா. இப்போ அந்த பிரிட்டன் பக்கத்தில் அவங்களுடைய டேங்கர் போகுது. ஸ்டாமர் என்ன பண்ணாரு, நான் இதை சீஸ் பண்ண போகிறேன்னு, யார் அது அந்த சலசலன்னு ஏதோ பேசினுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேவி எஸ்கார்ட் போது இப்போ ஸ்டாமர் வாய மூடின்னு உட்காந்து நிற்கிறாரு. முதல்ல அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை அப்படின்றதுக்கு எந்த விதமான பாசிபிலிட்டியும் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்காங்க. ஏன்னா நாம வந்து இதை பாருங்க, இது இந்திரா காந்தி அவர்கள் இந்த பங்களாதேஷ் யுத்தம் நடக்கும்போது, பாகிஸ்தான் இந்த பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தது, அப்போ பங்களாதேஷ் இது பண்ணும்போது அவங்க வந்து அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் குரூப்பை இது கேரியரை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நாம் பயப்படல. அன்னைக்கு நினச்சிருந்தா அமெரிக்கா வந்து நம்மளை அட்டாக் பண்ணியிருக்க முடியாதா? அதனால தான் சொன்னேன், அமெரிக்கா வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணுவது அப்படின்றது நடக்காத ஒரு விஷயம். அப்படி நடந்தால் என்ன பண்ணணும்னா, இந்தியாவுக்கு எது பெஸ்ட் பாசிபிள் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கணுமே தவிர, உங்களை மாதிரி ராக் அவன் 10 அடி அடித்தா நான் 1 அடி அடிப்பேன் சார்னா, நீ 1 அடி அடிப்ப, அவன் அடிக்கிற 10 அடியில் 1 அடியே உன்னால் தாங்க முடியாது, சுருண்டு விழுந்துடும். அப்புறம் தானே நீ மீதி 9 அடி வாங்கிறது. அதுக்காக நான் சரண்டர் ஆகிடணும்னு சொல்லலை, புரியுதுங்களா? அந்த மாதிரி பாசிபிலிட்டி இல்லைன்னு நான் சொல்கிறேன். அப்படி ஒரு சண்டை இந்தியாவுக்கு அது இல்லை, எப்போது இந்தியாவுக்கும் அது கிடையாது. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி டிஃப்யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து பாகிஸ்தான் அதிபரை கூப்பிட்டு பேசினாரா, இல்லை பிரெஞ்சு அதிபரை கூப்பிட்டு பேசினாரா, இல்லை புட்டினை கூப்பிட்டு பேசினாரா, இல்லை மோடியை கூப்பிட்டு பேசினாரா? ட்ரம்ப் 40 நிமிஷம் பேசியிருக்காங்களே 2 பேரும். ஏன் பேசினாரு? அவங்க வந்து இப்படி தாங்க சொல்லுவாங்க, வந்து இந்தியா எக்கானமி சரியில்லை, அவரை நான் இது பண்ணிடுவேன், ஏதோ ஒன்று அவர் பேசிட்டு இருப்பாரு. அவருக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, தான் பாகிஸ்தான் வந்து டேடி நீங்கள் தான் வந்து நோபல் பரிசு அப்படின்லாம் சொன்னாங்க. இவர் என்னடானா, நான் தான் சண்டையை நிறுத்தினேன்னு சொன்னால் தேங்க்ஸ் கூட சொல்லாமல் இருக்காரு. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர், பிரெஞ்சு பிரசிடென்ட், இவங்கெல்லாம் வந்து கைத்தட்டின்னுக்கிறாங்க டேடின்னு நான் கழுத்து போடும்போது. அந்த காசா பீஸ் ப்ராசஸ், இந்தியாவிலேருந்து மோடி வரவே இல்லையா, கைத்தட்டவே இல்லையா அப்படின்னு அவருக்கு எடுப்பு. சரி, நீ வந்து பெரிய மனுஷன், பெரிய நாட்டோட பிரசிடென்ட்னா இருந்துட்டுப்பா, அது ஒன்னோட, நாங்கள் கைத்தட்டணும்லாம் எதிர்பார்க்காது. ஸோ அதுதான் அவருக்கு ஒரு வருத்தம். ஆனாலும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது இந்தியாவுடைய ரோல் முக்கியம் அப்படின்றதுனால தான் இங்கே கூப்பிட்டு பேசினுக்கிறாரு, புரியுதுங்களா? மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு நான் போனாலும் பாகிஸ்தானுக்கு போவேன் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. எங்க அவ்வளோ தூரம் வந்து இறங்கி சொல்றது, அந்த மனசு பாதத்தை தாங்கி கொண்டு சேவை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அவங்களுக்கு ஏதாவது வந்து கொடுக்க வேணாமா? நீங்கள் இதை இன்றைக்கும் போய்க்கிறாங்க, ஈரானுக்கு போய்க்கிறாங்க, மெசேஜ் எடுத்துக்கினே, கட்டாருக்கு போய்க்கிறாங்க, ஊராக போயின்னுக்கிறாங்க பாகிஸ்தான்லேருந்து. இதுக்கெல்லாம் ஃப்ளைட் சார்ஜ் யார் கொடுப்பாங்கன்னு தெரியல. இவ்வளோலாம் செய்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு எலும்பு துண்டு தூக்கி போட வேணாமா? எங்கள் ஊர்லேயும் கொஞ்சம் ஏதாவது மரியாதையாக இருக்கணுங்க, ஏதாவது பண்ணுங்க. ஊரெல்லாம் பிச்சைக்காரன்னு சொல்கிறாங்க, நீங்களாவது ஏதாவது எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னா அவர் பண்ணிட்டு போகிறாரு, அவ்வளோதான். இது என்னவோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி பார்த்தீங்களா, பாகிஸ்தான் அப்படின்னா, டே இந்த எடுபடி வேலைக்கு நீ ஏன்டா ஆசைப்படுற? யோசிச்சு பாருங்க. இதே மோடி அவர்கள் இந்தியா இந்த வேலையை பண்ணியிருந்ததுன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேரும் என்ன சொல்லியிருப்பாங்க? நான் அமெரிக்காவுக்கு எடுபடி சேகம் பண்ணின்னுக்கிறீங்களா, கேட்பீங்களா மாட்டிங்களா? அவர் லெட்டர் கொடுப்பாராம், இவர் கொண்டு போய் அங்கே கொடுப்பாராம், அங்கேருந்து இங்கே வருவாராம், இங்கேருந்து லெட்டர் கொண்டு போய் அங்கே கொடுப்பாராம். இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லியுமா இருக்கிற? அவர் கேட்பாமா மாட்டோம். ட்ரம்ப் எப்படி பண்ண மாட்டார், ஏன்னா ஒரு தெளிவாக ஒரு மூவ்மெண்ட் பண்ணார். இஸ்லாமிய கண்ட்ரினா அப்போ இஸ்லாமிய அவங்க நமக்கு அப்படி அதோட அவங்களோட வச்சு அப்போ அவங்கள வச்சே பேசி தீர்த்துக்கலான்னு ஒரு முடிவில் தானே இவங்களும் இஸ்லாமிய. ஈரானே பாகிஸ்தானை நம்பாது,
போதா குறை இப்போ உங்கள் சோல்ஜர்ஸ்லாம் கொண்டு போய் சவுதியில் நிறுத்தி வச்சுக்கிறீங்க, நாளைக்கு மறுபடியும் சண்டை ஆரம்பமாச்சுன்னே வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சோல்ஜர்ஸ்லாம் சார் ஈரானை எதிர்த்து நாங்கள் சண்டை போட மாட்டோம் சார் அப்படின்வாங்களா? யார் சொன்னால் அந்த கதை நடந்தாலும் நடக்கும். சரி, இதே பாலஸ்தீனியர்களை வந்து அடித்து நொறுக்கிறதுக்காக இங்கேருந்து அங்கே இருந்தார் இராணுவ டிக்டேட்டர் ஜியாவுல் ஹக், அவர் தலைமையில் பாகிஸ்தான் மிலிட்ரி கூலிப்படையாக போனது உங்களுக்கு தெரியுமா? சரித்திரம் கேள்விப்பட்டேன். பாலஸ்தீனியர்களை அடக்கி ஒடுக்கிறதுக்கு கூலிக்கு போய் வேலை பார்த்துட்டு வந்தானுங்க பாகிஸ்தானியர்கள். இன்னைக்கு சொல்றாங்க பாலஸ்தீனிய மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம். டேய், அவங்க குரவடி நெரிச்சதே நீங்க தானடா. கூலிப்படையின் மொத்த உருவமும் பாகிஸ்தான். ஆமா, அதனால மிலிட்ரி மாதிரி யார் இது? யாரு பிஸ்கட் துண்டு போடுவாங்க, எலும்பு துண்டு போடுவாங்கன்னு ஓடுற ஒரு இதுவாக தான் இருக்குது அந்த ஆர்மி. அப்புறம் நீங்க சொல்றீங்க பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் ஒடுக்குகிறதுனா, டேய் பாகிஸ்தான் தானடா ஓடிக்கிட்டு வந்தது, அதை ஒன்றும் கேட்க மாட்டேன்னீங்களடா. அதனால இது அமைதி வரும், கொஞ்சம் லேட் ஆகும், வந்து தான் தீரும் ரூபன், அதில் சந்தேகம் கிடையாது. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.